ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுடைய பலத்த நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பரலோக தேவன் கிறிஸ்து இயேசுவின் முக பிரசன்னத்தினால் இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு அவருடைய அழியாத நிலையான ஆசீர்வாதங்களினால் உங்களையும் உங்கள் திட்டங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் நல்ல பரிபூர்ண உடல் சுகத்தையும் உங்களுடைய கைட்டு வேலைகளையும் உங்கள் புதிய வீட்டையும் நிலத்தையும் பணத்தையும் பொருட்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. 115ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தில் ஆவியான தேவன் இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியாக இதோ இந்த ஜீவ சத்தியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எத்தனை மகிமையுள்ள ஒரு ஆசீர்வாதம்! நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். இந்த உலகத்தை உண்டாக்கி முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் ஆதியாக முதல் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எப்போது நினைக்கிறவர். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்தவர். நம்ம எப்போது நினைக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உலகம் முழுவதும் உள்ள அத்தனை கோடி கோடியான மக்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் தான். ஆகவே நம்மை நினைக்கிற தேவன் நம்ம எல்லா காரியங்களுக்கும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார், நல்ல உடல் சுகத்தில் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய புதிய திட்டங்கள் தீர்மானங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய கல்லூரி வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை ஆசீர்வதித்து தேவையெல்லாம் அவர் பெருக வைப்பார். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். ஆத்தும் ஆதாயத்தில் நீங்கள் ஆவிக்குரிய பாத்திரங்களாக வளரும்படி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே மகிமையானவைகளை நமது வாழ்க்கையில் கொண்டு வரும். அதோடு மாத்திரமல்ல, ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் என்றால் பொருள் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், மிஷனரிகள், ஆண்டவராக இயேசு நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதில் வாஞ்சியோடு ஆர்வத்தோடு செயல்படும் தேவ ஜனங்களை, சபை குடும்பங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆரோன் குடும்பத்தாரான தேவ ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, இந்த மாதத்தில் முதல் நாளாகி இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு நினைத்து நினைத்து நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிற நம்முடைய பரலோக பிதாவை ஆவியோடு உண்மையோடு நாம் முழு இதயத்தோடு ஆராதிப்போம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட அன்பு கூர்ந்து தேவனை ஆராதிப்போம். அந்த ஆவியான தேவனை, ஆசீர்வாதத்தில் நம்மை உயர்த்துகிற தேவனை ஆராதிப்போம். கடந்த காலத்தின் தோல்விகள் எல்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு தேவன் வெற்றியாய் தருவார். கடந்த காலத்தில் நிறைவேற்ற முடியாத காரியங்கள் எல்லாம்
இந்த மாத ஆரம்பத்திலிருந்து தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் தரும் ஆசீர்வாதங்கள் எந்த எதிரிகளோ, எந்த பிசாசின் ஜனங்களோ, எந்த மாந்திரிகங்களோ, ஏவுதல்களோ ஒருபோதும் தொட முடியாது. ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த ஆசீர்வாதங்களை பாதுகாத்து நாம் எல்லாருமாய் கர்த்தருடைய நாமத்தில் அவைகளை பயன்படுத்தி களிகூறும்படி தேவன் செய்கிறவர். ஆகவே வாக்குத்தத்தமான ஆசீர்வதிக்கிற தேவனை, இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை, ஆரோனின் சந்ததியின் ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் இந்த நாளிலே பெற்று இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் இந்த ஆசீர்வதிக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்த்து அந்த ஆசீர்வாதத்தினால நாம் கர்த்தாதி கர்த்தரை எவ்வளோ உயரமோ அவ்வளவாய் அவரை உயர்த்தி உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஆசீர்வதிக்கிற நம்முடைய பரலோக பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களை எப்போது நினைக்கிற தேவன். உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, எங்களை மறவாமல் நினைக்கிறதற்காய் கோடி நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கவே நீ நினைத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குறை கிறிஸ்தவர்களான இஸ்ரவேலர்களை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இதோ ஆரோன் குடும்பத்தார் உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுடைய சந்ததிகளை, சபைகளை தேவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர் தகப்பனே. உமது நாமம் எங்கும் உயர்வதாக. ஆண்டவரே, இந்தியா முழுவதும் எண்ணிக்கை கடங்காத சபைகள் பெருகுவதாக. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரிகளாய் எழும்புவார்களாக. சத்தியத்தின் வசனத்தை எங்கும் தெளிப்பார்களாக. இயேசுவே உமது நாமத்தை உயர்த்தும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.